மெமரி லாஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு, முட்டி வலி, மூட்டு வலி, கை கால் வலி இருக்க பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மருந்து. பிரண்டை சட்னி டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு க்ளவுஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்க. இல்லைனா கை நம்மன்னு எரிச்சலாக இருக்கும். நடுவில் இருக்க இந்த கட்டை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இது தேவையில்லை. மேலே இருக்க தோலை 4 சைடு சீவி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10 வரமிளகா, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க. குக்கான அப்புறமா 1 ஸ்பூன் எள்ளு, 1 கப் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடாறின அப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி ஸ்டெப், ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க பிரண்டை சட்னியும் இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பிரண்டை சட்னி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பிரண்டை சட்னி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.